கர்த்தருடைய பரிசுத்தராமத்தை மகிமையாக நாம் வாசிக்க போகிற சங்கீதம் 128 சங்கீதம். 128 சங்கீதம் ஆரோகண சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டவர்கள் கையிலும் திராட்சை செடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். தேர்ந்து வாசிக்கலாம். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான ஒரு சங்கீதம், ஆசீர்வாதமான சங்கீதம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அருளுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த 6 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவானாக இருக்கிறார். அவன் பாக்கியவானாக இருப்பதினாலே, அவன் கர்த்தருடைய வழிகளிலே நடப்பதினாலே அவனுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள். அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாள். அவனுடைய மனைவி திராட்சை செடியைப் போலவும் பிள்ளைகள் ஒலிவு கன்னிகளைப் போலவும் இருப்பார்கள். அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பான் என்பதாக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக சீயோனில் இருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு அருளப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தருக்கு பயந்தவர். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள், மேலான ஆசீர்வாதங்கள். பாருங்க, நீண்ட நாள் உயிரோடு இருந்து பேர பிள்ளைகளெல்லாம் பார்ப்பான்னு சொல்லப்படுகிறார். அப்போ நீண்ட ஆயுளை கொடுப்பார். நமக்கு நீண்ட ஆயுள் வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயமும் அவருடைய வழியில் நடக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் நாம் நீண்ட நாள் வாழலாம். எப்படி சந்தோஷமாக நம்முடைய பேரன் பேத்திகளை எல்லாம் பார்த்து நம்முடைய மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழலாம். ஒரே ஒரு அர்த்தம் தான், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். அவ்வளவுதான். சங்கீதம் 147:11 வாசிக்கிறோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இந்த ஒரு காரியமும் செய்தால் கர்த்தர் நம்ம பிரியப்படுகிறார். அவர் வழிகளிலே நடக்கும் போது அவர் நம்ம பிரியப்படுகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பாருங்க, அந்த கர்த்தருக்கு பயம் இருந்தா அவர் முதலில் நம்ம பிரியமாக இருக்கிறார். ஒரு தகப்பன் இறங்குகிறது போல, தகப்பன் இறங்கி பிள்ளைகளை பாதுகாக்கிறது போல தேவன் நமக்கு இறங்குகிறார். நமக்கு இறக்க செய்கிறவராக இருக்கிறார். கடைசி நமக்கு ஒரு பட்டினி கூட வராம, பசி இல்லாம நம்மை பாதுகாக்கிறாராம். சங்கீதம் 111:5 வாசிப்பிருந்தால், தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கு நினைப்பார். அதாவது சாப்பாடு கூட நேரத்துக்கு நேரம் கரெக்டா கிடைக்கும். எவ்வளவு அருமையான வசனங்கள் பாருங்க. சாப்பாடு கூட தகுதியாக கிடைக்கும். டெய்லி சாப்பாடு, டெய்லி நம்ம போத்திப்பார். அவர் சிறியவன் பெரியவன், பணக்காரன் ஏழை, பெரிய அந்தஸ்துல இருக்கிறவன் அதிகாரி, பெரிய ஜமீன்தார், அப்படியெல்லாம் அங்க கொடுக்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது ஒன்றுதான். அது அந்தஸ்தோ, அது பணமோ, பதவியோ, பட்டமோ ஒன்றும் சொல்லப்படவில்லை. அந்த வசனம் எப்படி சொல்லப்படுகிறது தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் ஆசீர்வதிப்பார். 118 சங்கீதம் 13 வாசிக்கிறார். சிறியவரும் பெரியவர் ஆசீர்வதிப்பார். ஒரே அர்த்தம் தான், கர்த்தருக்கு பயப்படுத்தால் போதும். அவர் நமக்கு துணையாய் எந்த ஆபத்துக்களும் நமக்கு நேர்ந்து விடாமல் நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார்.
ஆபத்தில் நம்மை காக்கும்படியாய் அவர் நமக்கு பாதுகாக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படவில்லை என்றால் தீமையான காரியங்களை நாம் செய்ய மாட்டோம். பெருமை நம்மிடம் காணப்படாது. இந்த போர் சொல்லுகிற அனுபவம் நம்மளுடைய இராது என்று பேச சொல்கிறார். நீதிமொழிகள் 8:13 வாசித்திருந்தால் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீவிர வழியையும் புரட்டு வாயையும் அவர் வெறுக்கிறார். நான் வெறுக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமே என்றால் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார், நம்மேல் இரக்கமாய் இருக்கிறார், நமக்கு நேரத்துக்கு நேரம் ஆகாரம் கொடுக்கிறார், நம்மளை போஷிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஆபத்தில் நம்மை பாதுகாக்கிறார். இதற்கு மேல என்ன இருக்குது? சொல்ல ஒண்ணுமே இல்லை. எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கிறார். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு தகப்பனை எடுத்துக்குவோம். அந்த பிள்ளைங்க தகப்பனுக்கு பயப்படும். அப்போ சில பசங்க அப்பா அடிப்பாரேன்னு பயப்படும். சில பசங்க என்ன நினைக்கும், நிறைய பொம்பளை பிள்ளைங்க என்ன நினைக்கணும், அப்பா அடிப்பாருன்னு பயப்படாது, அப்பா நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாரு, அவர் நம்ம என்ன ரொம்ப நம்பி இருக்கிறாரு, நான் ஏதாவது தப்பா செய்தா அப்பா கோச்சுக்குவாரு, அப்படி என்ன ஒரு பயம் இருக்கு. இது ஒரு பயம். ஆனா பசங்க கிட்ட என்னன்னா என்ன 2 அடி அடிப்பாரு அவ்வளவுதான், அப்படி என்ற ஒரு பயம். இந்த 2 பயத்திற்கு என்ன வித்தியாசம் என்றால், ஒரு பயம் மீண்டும் தீமை செய்ய, அதாவது பொல்லாத காரியங்கள் செய்யக்கூடும். ஒரு பயம் தீமை செய்ய அனுமதிக்க. நாம் கர்த்தரிடத்தில் என்ன பயம் வச்சிருக்க வேண்டும் என்றால், தீமை செய்யாமல் அவருக்கு பயந்து நடக்கிற ஒரு பயம். ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை போஷிக்கிறார், நம்மையே அவர் மிகவும் நம்பி இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது நாம் தவறுதலான ஒரு காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் நம்மை மிகவும் வருத்தம் கொள்கிறவராக இருப்பாரே, நம்மை ரொம்ப நேசிக்கிறாரே, மிகவும் நேசிக்கிறதான ஆண்டவருக்கு நாம் எப்படி தவறு செய்கிறது என்ற ஒரு எண்ணம் நம்மிடத்தில் வர வேண்டும். இது ஒரு பயம். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயிடத்தில் சொல்கிறார்கள், மோசே நீ எங்க இடத்துல பேசாத, எங்களுக்கு பயமா இருக்கு, ஆண்டவர் என்கிட்ட பேசினா பயமா இருக்குதுன்னு சொல்றாங்க. எங்களுக்கு நாங்க செத்து போவோம், நீர் என்னோட பேசும். மோசையை நோக்கி நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாது இருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் அப்படின்னு சொல்கிறார்கள். ஏனென்றால் ஜனங்களோடு இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் இருந்தார்கள். இது ஒரு பயம். ஆனா இடிமுழக்கத்தில் தான் ஆண்டவர் பேசினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு. ஆனால் மோசே அந்த இடி முழக்கத்தின் தன்மையை உணர்ந்து தேவன் என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து அவருக்கு பதில் பேசினார். அல்லேலூயா. இந்த பயம் இஸ்ரவேலிடத்தில் எந்த பயம், தேவன் நம்மளை அழித்து போடுவார் என்ற பயம், அந்த பயம் நம்ம இருக்கக்கூடாது. தேவன் நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை வழிநடத்துகிறவர். ஆகையால் அவருக்கு நாம் எந்த தவறு செய்யக்கூடாது என்று அவரை பற்றிய ஒரு பயம், அந்த பயம் இருக்க வேண்டும். அது இருந்தால் நாம் நல்வழிகளில் நடப்போம், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்போம். ஹாஸ்டல்ல எல்லா ஹாஸ்டல் படிக்கும்போது எல்லா தப்பு செய்தாலும், எந்த தப்பு செய்தாலும் தண்டனை உண்டு, தப்பிக்கலாம் முடியாது. காலையில 5 மணிக்கு எழுந்துறனா ஒரு அடி காலில் கொடுப்பான். 2வது குளிக்கலைங்க, இங்க பள்ளிவரத்து கிளம்புறதுன்னா குளிக்கலைன்னா குளிக்காதவங்க 2 அடி கொடுப்பான். இனி பள்ளிவரத்துக்கு போகலாம் 3 அடி. எல்லாத்துக்கும் மேல அவன் நைட்டு பிரேயருக்கு போகலைன்னா நைட்டு சோறே கிடையாது. இப்போ எல்லாத்தையும் கத்துடுவான். நைட்டு சோறு ரொம்ப முக்கியமாச்சு, அதை மட்டும் தப்பு விட மாட்டான், கரெக்டா ஜபிச்சு வந்துடுவான் எல்லாம். ஏன்னா சோறு இருக்காது. அங்க போய் கைங்கிறது பார்த்தா 89 நம்பர் பிளேட்டே இருக்காது, என்ன பண்றது, சாப்பாடு கிடைக்காது. இது ஒரு தண்டனை.
அப்ப இவன் என்ன நினைக்கிறான், சரி குளிக்கிறேன்னா 2 அடி அடிப்பாரு, அவ்வளவுதானே, பரவாயில்ல. இது ஒரு பயம். இந்த பயம் திரும்பவும் அந்த தப்பை செய்யறதுக்கு தூண்டுது. 2 அடி தானே, பரவாயில்ல, நீங்க குளிக்காம தலையில தண்ணி தேடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவான். எலும்புலைன்னா ஒரு அடி அடிப்பாரு, பரவாயில்ல, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழுந்து ஒரு அடிப்பட்டவரை எழுந்துதான் படுத்திருப்பான். ஆனால் எது சாப்பாடை விட முடியாது கர்த்தருடைய சமூகத்திற்கு, அதாவது ஜபத்துக்கு வர்றதுக்கு கண்டிப்பா எல்லாம் பர்சன்ட் ஆகிருப்பாங்க. ஏன்னா நைட்டு சாப்பாடு கிடைக்காது. இது எதற்கு? இந்த தண்டனை தண்டனை பெற்றால் மீண்டும் செய்ய தூண்டுகிறது. அது இல்லை, இது தண்டனைக்கு பயப்படுகிற பயம். இஸ்ரவேலர் கர்த்தர் நம்மை தண்டிப்பார், நம்மை அழைத்து போடுவார், நமக்கு வேலையை கொடுப்பார், நம்மளை தீங்கான காரியங்கள் நடத்தி கொண்டு போய்விடுவார் என்பது பயந்தார்கள். அவர்களுக்கு தேவனை பற்றிய ஒரு நட்பான, அதாவது சிரேகமான ஒரு பயம் இல்லை. கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், கர்த்தர் நம்மை யோசிக்கிறார். ஆகையால் நாம் அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும் என்ற ஒரு பயம் அவர்களிடத்தில் இல்லாமல் இருந்தது. இதுதான் முக்கியம். பயம் நேசிக்கிறதான ஒரு பயம், கர்த்தருடைய அன்பை புரிந்து கொண்டு அவர் பிள்ளைகளால் நடக்கிறதான ஒரு பயம். நாம் அவருடைய பிள்ளைகள் தப்பு பண்ணக்கூடாது. அப்போ எங்க வீட்டு பக்கத்தில் சொல்லுவாங்க, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, யாராவது பிரதோஷக்காரங்களை பற்றி சொல்லிட்டாங்கன்னா அவங்க மற்ற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லாத, அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் அவன் அப்படி இருக்கிறவர்கள் தப்பு செய்ய மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள், பிறர் சொல்லுகிறார்கள். இது கர்த்தரை பற்றிய பயம். கர்த்தர் அடித்து கொண்டு போடுவார் என்ற கர்த்தரை நேசிக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், என் வேலையில் எனக்கு பரியாதியாக இருக்கிறார், எல்லாவற்றிற்கு இடமாக இருக்கிறார். அதனால அவர் மேல் ஒரு பயம். அதனால அவருடைய கட்டளைகளை கைப்பட வேண்டும் என்ற ஒரு பயம். இடிமுழக்கத்தில் தேவன் பேசுறது மோசைக்கு கேட்டது, மோசைக்கு விளங்குச்சு. மோசை பதில் பேசுகிறார். ஏனென்றால் மோசையோடு முகமுகமாய் ஒரு சிநேகிதனிடத்தில் பேசுகிறது போல தேவன் பேசினார். அது அவரிடத்தில் இருந்தது ஒரு சிநேகமான கர்த்தருடைய அன்பை உணர்ந்தவனான ஒரு மோசை. அந்த பயம் வேற, இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்பட்டது வேற. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கர்த்தரை பற்றிய பயம் அன்பினால் உண்டாகும் பயமாக இருக்க வேண்டும். தண்டனைக்கு பயந்தல்ல, அன்பினால் நம்மை நேசிக்கிற தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பயம் நம்மிலே காணப்படுமே என்றால் தேவன் நம்மை இந்த சங்கீதத்தில் சொன்னபடி அபரிதமாக ஆசீர்வதிப்பார். நாம் தேவ அன்பிற்கு பயந்து அவரின் கட்டளையில் கீழ்ப்படுத்தி நடக்க தேவன் நாம் இந்த காலைகளை தேர்வு செய்வாராக. ஆமென்.